48 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் 134 பக்கம் 48 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜீவ அப்பம் நானே. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த வசனத்தை கடத்திற்கு கொடுக்கிறேன். இதனை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆராதனை முடிந்த உடனே நாம் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ண போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் தன்னை காண்பித்து சொன்னார், ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க 49, 50, 51 வருஷத்தை பார்த்தீங்கன்னா, அவர் உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மதியானம் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே என்று சொன்னார். சொல்றாரு, இந்த அப்பத்தை புசித்தா மதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் புசித்ததை அவர்கள் புசித்து மதித்து போனார்கள் என்று சொன்னார். நீங்க 52 வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிங்க. 51 வசனம். இதை கேட்டு 51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பான், என்னென்றைக்கும் பிழைப்பான் என்று சொன்னார் கர்த்தர். பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அல்லேலூயா. என்னுடைய மாம்சத்தை யாரெல்லாம் புசிக்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். இந்த மாம்சத்தை புசிக்காமல் ரத்தத்தை பானம் பண்ணாமல் உலகத்தில் வாழ்வார்கள் அவருக்குள்ள எந்த இருக்காதுனால ஜீவன் இருக்காது, அவருடைய வாழ்க்கையில பிழைப்பு இருக்காது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்ட யூதர்கள் தான் கூறுகிறாங்க, இப்படி இந்த மாம்சத்தை நான் புசிக்க வேண்டும் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாணவர்களே, ஆண்டவர் முன்னுரையாக சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து போகிறேன். இந்த அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் 53 வசனம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் 6:53 திறந்து பாருங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்லுது, உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. வாசிங்க 53. உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேன்மையாக. இந்த திருவிருந்து ஆராதனை திருவிருந்து எடுப்பது குறித்து நான் ரொம்ப என்ன சொல்றேன், திருவிருந்து ஆராதனையே தெரியல. ஒரு வீட்டுக்கு போனேன், ஏன் எனக்கு திருவிருந்து ஆராதனை நேத்தா திருவிருந்து ஆராதனை எப்படி இருக்கும் அப்படியே திருவிருந்து ஆராதனை நேரங்களில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்போதான் சார் ஜெபத்துறை 2வது சனிக்கிழமை பெரிய தொழில் உபாச ஜெபம் நடந்தார். எத்தனை பேர் நானும் தொழில் செகண்ட் சார் லீவ் எடுத்துட்டு பீஸ் இந்தியாவில் அந்த பாசிங் பேருக்கு அனுப்பணும். அந்த நண்பர் இங்கே ஜான் செல்வம் இருக்காரு. நாங்கள் எல்லாம் ஒரு குழுவாக எல்லாம் வாலிபுரம் 7-8 பேர் எல்லாமே போட்டு பெரிய தொழிலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மதியம் சாப்பிட மாட்டோம், பிரேக் கொடுப்போம், சாப்பிட மாட்டோம். பாசிட்டிவ் இருந்து நாங்கள் ஆயத்தப்படுறோம். எதுக்காக? திருவிருந்து எடுப்பதற்காக. அது முடிச்சு நேரம் நடந்து 71% வருவோம். வந்துட்டு அந்த காத்திருப்பு கூட்டம் நடக்கும். நம்ம ஏசிய பழைய இடத்துல அந்த போய் கேரி மீட்டிங் நடக்கும். அது முடிச்சுட்டு தான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம். அது வரைக்கும் சாப்பிட்டு கத்திரி சாப்பிட்டு அப்படி ஒவ்வொரு மாதமும் நாங்கள் காத்திருப்போம். எதுக்காகன்னா அந்த அப்பத்தையும் ரசத்தையும் குடிக்கிறவர்கள் எடுக்கிற நமக்குள்ள என்ன இருக்கும்? ஜீவன் உண்டாகும். ஜீவன் இருக்கு. அது எடுக்காம ஒரு மாதம் கூட நாங்கள் அதை அலட்சியப்படுத்துறதே கிடையாது. கர்த்தருக்கு வேண்டாதாக. ஆகினால் அப்பாட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை எடுக்கலன்னா உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கு 6:54 நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார்.
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எழுப்பிட்டே இருக்கணும். அப்படியே பந்தியை மிஸ் பண்ணாம. இன்னும் சொல்ல போனா வாரம் செய்யறாங்க, தினந்தோறும் செய்தார்கள். அப்போஸ்தலர் தினந்தோறும் அப்பங்களை கொடுத்து தினந்தோறும் வீடுதோறும் செய்தார்கள். இந்த 2000 தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலா நேரத்தோடு வரவங்க இன்னைக்கு லேட்டா வந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அங்க வீட்டுல என்ன அடிதடி தரவான்னு தெரியல. முன்னால லேட்டு எனக்கு தண்ணி கிடைக்கல, குடிக்கிட்டு பாத்ரூம் கிடைக்கல, என்ன பிரச்சனையோடு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. யூஸ்வலா 8 மணிக்கு வரவங்க இன்னைக்கு லேட்டா வந்தாங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன். திருவிருந்து அப்படின்னால பிசாசு எடுத்து விட மாட்டாங்க. நீங்க திருவிருந்து வாரம் மாத்திரம் நீங்க நோட் பண்ணி பாருங்க. நாளைக்கு கத்தோடைய திருவிருந்து எடுக்க போறீங்கன்னா அந்த முந்தின நாள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. பிசாசு எரிச்சல பண்ணுவாங்க, சண்டையை கொண்டு வருவாங்க. நீங்க உடனே என்ன சொல்லணும்னா, நாளைக்கு திருவிருந்து, நாளைக்கு என்ன திருவிருந்து, அதனால நம்மள காத்து கொள்ளணும். நாளைக்கு கத்தோடைய திருவிருந்து எப்படியாவது ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க. அப்படி நீங்க இல்லைன்னா கத்தோடைய ஸ்தோத்திரம். அப்போ அதை நாம் எடுக்கும் போது நமக்குள்ள என்ன இருக்கு சொன்னாருன்னா, நித்திய ஜீவன் உண்டு என்று நாமத்தில் மழையாளர் தர்மாத்திரம் நீங்க 55 பாத்தீங்கன்னா 6:55 பாத்தீங்கன்னா, என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கு, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்குது. நமக்கு போஜனம். இந்த 2 வருஷ உலகத்துல பெரியவர்கள் முன்னோர்கள் இந்த பிரெட்டை அப்பமாக நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஒரு அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அப்பமே அதை விட்டு கொடுத்தாங்க. ஏன்னா எதை குறிக்கிறதுனா அது ஒரு சிம்பாலிக்கா ஆணுடைய சரீரத்தை குறிக்கிறது. ஸோ அவருடைய மாம்சம் தான் நமக்கு என்னவா இருக்கான், போஜனமா இருக்குது. எப்படா அவர் மாம்சத்தை அப்படின்னு நான் எடுத்துருந்தோம். நான் இப்போ ஒரு கதை சொல்லியிருக்கேன், நீங்க கேட்டிருப்பீங்க இந்த கதையை. அந்த அம்மா வீட்டுக்காரர் சரியான குடிக்காரு, அவன் சட்டமா குடிக்கார. மனைவி ஆலயத்துக்கு போது யாரும் போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம சென்னை பாஷை சொல்ல பார்த்தோம்னா உடனே தெரியுமா சர்ச்சைக்கு போறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அம்மா எப்பதான் போவோம், திருவனந்தபுரம் மாத்திரம் போவோம். ஏன்னா வாரம் போக முடியாது, ஒளிஞ்சுக்கு திருவனந்தபுரம் போவோம். அப்போ இவன் நான் எல்லா வாரம் பார்த்துட்டேன், வீட்டுல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ 2வது ஞாயிற்றுக்கிழமை பாரு, நம்ம வெள்ளை போட கட்டி போதா நீ பாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரொம்ப விசேஷமா அந்த 2வது வாரம் கண்ணை வச்சு பார்க்கலாம். பார்க்கும் போது இந்த அம்மா கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டா போல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது கரெக்டா முடிச்சாங்க. ஐயா எங்கடி போற அப்படின்னு. அப்பா சர்ச்சைக்கு போறோம். நம்ம பெண்கள் தான் தெரியுமா, கல்யாணம் வீட்டுக்கார எப்படி கூப்பிடுறாங்க, அப்பா கூப்பிடுறாங்க, டேடி கூப்பிடுறாங்க, மிஸ்டர் அப்பா கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி அப்பா சர்ச்சைக்கு போறோம். என்ன சர்ச்சையில் இத்தனை வாரம் நீ போய் இன்னைக்கு மாத்திரம் ஏன் போற கேட்டேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அப்பம் தராங்க, சரீரம் தராங்க, ரத்தம் கொடுக்குறாங்க, அதனால நான் போறேன். நீ போ. ஆனா குடும்பம் பத்திய இயேசு கிறிஸ்து சரீரத்தை அதை நீ எடுக்காத, அதை கையில வச்சுட்டு என்கிட்ட கொண்டாந்து இயேசு சரீரத்தை காட்டினா நீ வாரம் போலாம். ஆனா சரீரம் மாத்திரம் இல்ல, உன்னை இங்கேயே சமாதி கட்டிடு போ. நம்ம என்ன பண்றது, இயேசுக்கு சரீரம் அப்ப சரீரம் அப்படியே 6 முழுவதும் அடிச்சுக்கிட்டு இல்லையா. அவர் சொன்ன மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த அம்மா எடுக்காம அந்த சரீரம் கையில வச்சுட்டு பிரெட்டை மூடிட்டு இயேசுவே வீட்டுக்காரருக்கு போறேன், அதுவரே கத்தா இயேசுவே அதுவரே சொல்லி ஜபத்தோடு போகுது. அவன் ரெடியா நிற்கிறான். உள்ள எங்க இயேசு கிறிஸ்து சரீரம் அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா விசுவாசோட தோ இருக்கு அப்படின்னு கையை காமிச்சா சரி கையில துடிக்குது. அல்லேலூயா. அப்படியே சரீரம் அவனோட சரீரமா அப்படியே பயந்து அங்கே ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு குடும்பமா வாரம் ஆராதிப்பாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி இங்க நடக்க மாட்டேங்குது, நடக்கும். அல்லேலூயா. விசுவாசம் ஆண்டவர் பார்க்கிற குடும்பத்தையே ரட்சிப்பார். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவருடைய சரீரம் நமக்கு போஜனமாக காணப்படுது, நம்முடைய மாம்சம். நீங்க 4வது பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு, ரத்தமும். நீ வாசிங்க 4:55 வாசிப்போம்.
என் மாம்சம் மெய்யான போதுமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. நீங்க 56 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. 5வதாக நாம எழுதுறதுனால நமக்கு ஒரு உணர்வு வரும். என்னன்னா, நான் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன், கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன், அவரும் என்னிலே நிலைத்திருக்கிறார். எதுக்காக திருவந்திருக்கிறேன்? ஆண்டவரே என் ஆராய்ப்பு, ஆண்டவரே என்னை பசுத்தப்படுத்தி என் குறையெல்லாம் அறிக்கை செய்து, ஆண்டவரே இது எனக்கு ஒரு நியாயஸ்தானம் மாதிரி இருக்குது, ஜட்ஜ்மெண்ட், டேபிள் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இருக்கு. முன்னாடி வரும்போது பவுல் சொல்றார், தன்னை தானே சோதித்து நிதானித்து பானம் பண்ண கடவுள்னு சொல்லுகிறார். கொஞ்சம் வரும்போது ஆண்டவரே குறையெல்லாம் எனக்கு மன்னிக்கப்பா, ஆண்டவரே பாவத்துல எனக்கு மன்னிங்க, ஆண்டவரே பசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே இதோ உங்க அப்பத்திய மரம் இந்த ரத்தத்தைய பானம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆண்டவரே அவங்க நிலைத்திருக்கணும், ஆண்டவரே நீங்க நிலைத்திருக்கணும், ஆண்டவரே நீங்க எங்கேயுமே நான் உண்மையில இருக்கணும், ஆண்டவரே அப்பதான் கனி கொடுக்க முடியும், ஆண்டவரே சொல்லி ஒப்புரவாகி நம்ம திருவிழா எடுக்கணும். சிலர் பாத்தீங்கன்னா திருவிழா இருந்து வெளியே போவாங்க. பாஸ்டர் சொல்வார், அப்போ நம்ம ஐயா ஒரு பிறந்தநாள் இன்னைக்கு, நம்ம ஆவியங்களை தகப்பக்கூடிய ஜூலை 14 பிறந்த நாள். எத்தனை பேர் நினைச்சீங்க இன்னைக்கு காலேஜில்? நான் நினைச்சேன் அவர் பிறந்தநாள் வீட்டில் கூப்பிட்டு எல்லா விசுவாசிகளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு. சர்ச்சில் ஒரு மீட்டிங் கொடுத்து உங்களுக்கு எல்லாம் ஜாப் பண்ணுவாங்க. ஜூலை 11 அவர் சாம்சன் ஐயா அவருடைய ஸ்பிரிச்சுவல் பர்த்டே. அவர் அடிக்கடி சொல்லுவார், திருவண்ண நேரத்தில் யாரும் எழுந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவார். யாரும் எழுந்து போகக்கூடாது. ஏன் எழுந்து போகக்கூடாது அப்படின்னா, நீ இந்த திருவண்ணை இங்க எடுக்கலன்னா இயேசு கிறிஸ்து இப்போ வந்தா என்ன ஆவ? அவருடைய வருகையில கைவிடப்படுவ. நல்மனம் பொருந்து இங்கே பாவத்தை அறிக்கை செய், இனி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணு, மந்தியில் எடு, ஒப்புரவாகு, கர்த்தர் கிருபை தருவாரு, நீ எழுந்து போது ஒரு நாளும் உனக்கு அது பலன் என்று சொல்லி அப்படியாவது சொல்லுவார். அப்படியும் சேர்ந்து போனோம், கர்த்தருக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நாம அவர்களே நிலைத்து திருவிழா எடுக்கும் போது, நீங்க திருவிழா எடுக்கும் தான் சொல்லுவோம். நான் வீட்டுல வரும்போது கர்த்தருடைய அப்பத்தை ரசத்தை பிடிச்சிக்க போறேன், நான் அவரை நிலைத்திருக்கிறது போல இயேசு நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நிலைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு பயன்படாததாக. 6வதாக பாருங்களேன், ஆண்டவர் சொல்லுகிறாரு, 57 சொல்லுகிறாரு, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைத்திருப்பான். அல்லேலூயா. அந்த அப்பத்தின் ரசத்தை நம்ம புசிக்கிறதுனால நாமும் பிழைத்திருக்கிறோமா? தாவீது சொல்வார், பழைய பசுத்தமா சங்கீதம் 118 நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய ஏற்பாடுல என் மாம்சத்தை ரசத்தை புசித்தாலே நீ எப்படி இருக்க? பிழைத்து ஜீவன் இருக்கு. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு நமக்கு சாவு பயமே கிடையாது. என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம ஏற்றுக்கொண்டோமோ ஜீவ காலமா இருந்த மரண பயத்தை நம்ம கர்த்தர் விடுதலையாக்கிட்டார். இங்க இருந்தா அவர் நம்மோட இருக்க போறோம், இங்க கண்ணு முன்ன நம்ம எங்க இருக்க போறோம்? அவரோட இருக்க போறோம். பயமா இருக்கு நமக்கு போறதுக்கு. அல்லேலூயா. ஒரு ஆர்டர் கொடுக்க போற, யாரெல்லாம் இந்த வயசுல போறா இயேசுட்ட வாங்கன்னு கொடுக்க போற, எத்தனை எழுதிக்கிறீங்க பாருங்க. அந்த பாஸ்டர் சொன்னா இந்த வயசுல கூப்பிடாரு, பரவாயில்ல, இன்னும் கல்யாணம் ஆகல, வீடு வரல, பசங்க கரையில அப்படின்னு இப்பவே சிலர் நினைக்கிறீங்க. அதனால எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். மரணம் நமக்கு பயமே கிடையாது. அல்லேலூயா. பயப்படவே கூடாது. எப்பயோ செத்துருக்க வேண்டியது கர்த்தர் நம்ம ரட்சித்தார். அவருடைய ஜீவன் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அவரிலே நம்ம பிழைத்து இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே ஜீவிக்கிறார். இயேசு நமக்குள்ள இருக்கிறார். நம்ம பட முடியுமா? பயப்படுறாங்க. மந்திரம்னா பயப்படுறாங்க, அசுத்தாவினா பயப்படுறாங்க. நீங்க நடந்து போனா அது விலகிடும், அது ஓடிடும். கர்த்தருடைய வார்த்தை, உனக்கு உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காது, இஸ்ரவேலுக்கு மந்திரங்களை யாப்பதும் குறி சொல்ல கிடையாது. எந்த மந்திராதிக்கு மந்திரம்னாலும் பழிக்கவே பழிக்காது. இன்னைக்கு என்ன பெற்றோர் சொல்ற பெரிய ஒரு ட்ரெண்ட்னா, எனக்கு விரோதமா ஜெபம் பண்றா, என்னவா விரோதமா மந்திரம் பண்றாங்கன்னா கூட யோசிக்கலாம், அப்படியா மந்திரம் பண்றானா சரி அப்படின்ட்டு. அப்படியா சரி ஜெபம் பண்ணல, கர்த்தர் மாத்திரம் உழைப்பாங்க. எனக்கு விரோதமா ஜெபம் பண்றாமா, எனக்கு விரோதமா ஜெபம் பண்றான், கேக்குது அப்படியே காத்துச்சு கேட்கறது நாசமா போகும்.
ஐயோ ஒண்ணு இல்லாத கத்த ஜபத்தை கேட்பாரா? சாம்சனை சொல்லி கொடுத்தாரு. சத்தம் கேட்க மாட்டாரு, பிசாசு கேட்பான். யாரு கேட்பா? பிசாசு கேட்பான். அன்பானவர்களே, நம்ம பயப்பட கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்களே, நம்ம பிழைத்து இருக்கிறோம், பயப்பட வேண்டியதே இல்லை. கடைசியாக நீங்க 58 வாசிப்பீங்கன்னா வாசிங்க. அல்லேலூயா. என்னென்ன பிழைப்போம், இங்கேயும் பிழைப்போம், அங்கேயும் பிழைப்போம், இந்த அப்பத்தை புசித்தோம்னா. அல்லேலூயா. திருவந்து நேரத்துல அந்த 2வது வாரம் நம்ம பாஸ்டர் சாம்சன் சொல்லுவார், எங்க வேணாலும் போங்க, வாரக்குள்ள ஊழியம் பண்ணுங்க, போய் மெசேஜ் கொடுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, ஆனா 2வது வாரம் மாத்திரம் எங்க வந்துருங்க, இங்க வந்துருங்க. ஆனா நான் அப்படியே திருப்பி சொல்றேன், வார வாரம் வாங்க. அல்லேலூயா. ஒரு வாரம் போனவர் என்ன செய்தி கொடுத்த சொல்ல முடியுமா? திடப்படுத்தணும். யூடியூப்ல ஏற்றிருக்கோம், நம்ம கேமரா ஆடியோ செய்தி எல்லாம் கேட்கலாம். நீங்க ரொம்ப அருமையா ஒரு கர்த்தரை திடப்படுத்தினார். நம்ம திடப்படுத்தினார் 10 வாரம். அது போல ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கர்த்தர் தருகிறார். அவர் கொடுக்குற வார்த்தையை நம்ம கர்த்தர் நாமது மேம்படுதாது. நான் 3 காரியங்கள் பேசணும், ஆனா 2 காரியமாக நான் சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் நாமது மேம்படுவதாக. அவர் சொல்றாரு, என் மாம்சத்தை புசிக்கிறவன் பிழைப்பான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல அவருடைய அப்பத்தை புசித்தவர்களை குறித்து நான் காண்பிக்க போகிறேன். புதிய ஏற்பாட்டுல அப்பத்தை புசித்தவர்களை குறித்து காண்பிக்க போகிறேன். கர்த்தர் மேம்படுவதாக. என்னோட கூட எடுத்துக் கொள்ளுங்க. முதலாவதாக 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 14. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 14வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிங்க. வாசிங்க. அவன் உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அல்லேலூயா. எதனால? அவன் கொடுத்த அப்பத்தையும் அந்த திராட்சை பழத்தையும் சாப்பிட்டதுனால அவனுக்குள் அந்த உயிர் திரும்ப வந்தது. இந்த கதை உங்களுக்கு தெரியும். நான் போன வாரம் கூட ஒரு மெசேஜ் கொடுத்தேன். தாவீது தனக்கு திடப்படுத்தினான். ஏறக்குறைய ஒரு ஆண்டு காலமாக அவன் ராஜாவிடத்தில் இருக்கும்போது குடும்பத்தெல்லாம் விட்டு போன பிறகு அவன் பிரயாணப்பட்டு 3 நாள் பிரயாணப்பட்டு வரும்போது அவனுடைய பட்டணம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டதும் அவருடைய மனைவி எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டதும் அதெல்லாம் கண்டு கர்த்தரை விசாரித்தான். நீ போ, எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ள என்று கர்த்தர் சொல்லி அனுப்பும் போது பிரயாணத்துல 600 பேரோட புறப்பட்ட பிரயாணத்துல 200 பேர் விடாய்க்கு போய் 400 பேரோட அவன் செல்லுகிற வழியே இந்த எகிப்திய பிள்ளையாண்டனை அவன் கண்டான். ஆனால் கண்டு அவனுக்கு முதல்ல கொடுத்தது அப்பமும் அவனுக்கு பழங்களும் கொடுத்தோட சாப்பிட்ட உயிர் அவனுக்குள்ள திரும்ப வந்தது என்று நாம் கேட்போம், வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இது கொஞ்ச நேரம் இதை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, அவன் கேட்ட அடுத்த கேள்வினா, நீ யாருடையவன்? நீ வாசிக்க, நீ அடுத்த தாவீது 13 பாருங்க. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன்? ஞாபகம் வச்சுங்க, நீ யாருடையவன். இன்னொரு ஞாபகம் வச்சுங்க, அவன் உயிர் அவனுக்கு திரும்ப வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அவன் கேட்கிறான், நீ யாருடையவன் என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், பாருங்க, நீ எவ்விடத்தான் என்று அவன் கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையானான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான் என்று அவன் சொன்னான். எஜமான் கைவிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படுறாங்க. முதலாவது அவன் அண்ணன் என்னன்னா, கன்ஃபஸ், அறிக்கை செய்யலாம். தான் யார் என்றது அறிக்கை செய்யலாம். அவன் பார்த்த உடனே 400 பேர் இருக்காங்க. எல்லாம் தாவீதுடைய ஆட்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? பார்த்த உடனே அவன் அமெரிக்காவுடைய வேலை செய்யற ஒரு வேலைக்காரர்
அடிமை. அவன் பயந்து பொய் சொல்லல, அவன் உண்மையை சொன்னான், கன்ஃபஸ் பண்ணான். அவன் யாரு, அவன் நிலைமை என்ன, அவன் எங்க எப்படியேப்பட்டவன்றத அவன் வந்து அறிக்கையிட்டான். அவன் அறிக்கையிட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்படுவதாக. நான் ஒரு எகிப்தியன் என்று சொன்னார். எகிப்தியன், எகிப்துனாலே ஒரு பாவ தேசம். பாவத்திலிருந்து கர்த்தர் எகிப்திலிருந்து நம்மை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்த தேசம் அது. இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்தை வாங்கவே முடியாது. கொஞ்சமாக உள்ள போனாங்க, பல லட்சமாக கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். பெருக பண்ணி கர்த்தர் வெளியாக்கி கொண்டு வந்தார். அந்த எகிப்தியர் சொல்லும் போது எகிப்தியனுக்கு தெரியும் கர்த்தர் யாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு எகிப்தியனுக்கு உங்களுடைய தேசத்துல மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் என்னன்னா சொல்றாரு, தேசத்துல மறக்க முடியாத தேவனுடைய விரலை கண்டோம், தேவனுடைய கரத்தை கண்டோம். தேவன் வந்து தம்முடைய ஜன்னல்காரனோட யுத்தம் பண்ணார். எங்க ஜெயித்த ஒரே ஒரு ராஜா தான் ஆண்டவர் என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பேர்பட்ட நிலையிலிருந்து வந்த அந்த எகிப்தியன் அவன் வந்து அறிக்கை செய்தான், நான் ஒரு பாவி, பாவ தேசத்து உரியவன் என்று சொல்லி அவன் தன்னுடைய நிலையை அவன் அறிக்கை செய்தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. அது மாத்திரமல்ல, அன்பானவர்களே, நாம் ஆண்டவரிடத்துல இந்த அப்பத்தை புசிக்க வருகிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் முதலாவதாக நாம் யார், எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம், எந்த நிலையில இருக்கிறோம் என்று கர்த்தர் முன்பாக நாம் வந்து அறிக்கை செய்ய வேண்டும். வார வாரம் ஏதோ நம்ம சடங்கா சடம் போல கூடுது இல்லை. ஒவ்வொரு வாரத்துக்குள்ளே நம்ம போகிற இந்த ப்ராசஸ், இந்த நாட்கள்லாம் நம்ம ஆராய்ந்து நாம் ஆண்டு சமூகத்தில் வரும்போது நம்ம யார் என்று உணர்ந்து அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு வேண்டாம். நீ யார் என்று உணர்ந்து வாழ்க்கையை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நீ கர்த்தருடைய பந்தியை ஆயத்தமாக போனது எழுப்பி, ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உனக்குள்ள நீ இழந்ததை திருப்பி பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் திருப்பி செய்வார். ஹல்லேலூயா. நீ திருப்பியும் ஆவிக்குரிய உயிரடைபடி கர்த்தர் செய்வார். உன் மாம்ச பிரகாரமாக அப்பத்தை புசித்து உயிரடைந்தான், அவன் உயிரானுக்குள் திரும்ப வந்தது. நான் சொல்லுவேன், ஆண்டவர் உன்னை ஆவிக்குரிய பிரகாரமாக உன் ஆவியை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. மாம்சம் செத்தது ஒன்றுமே உதவாது. சொல்லுங்க, மாம்சம் ஒன்றுமே உதவாது. ஆவிதான் சலம், ஆவிதான் உயிர்ப்பிக்கும். நாமக்கு வேண்டதாக சில காரியங்களை நான் உங்களுக்கு காணப்படுறேன். அவன் யார் அப்படின்னா, நீங்கள் வாசிப்பீர்கள். முதலாக அந்த 13 சொல்றது, அவன் ஒரு வேலைக்காரனாக இருந்தான். அவன் ஒரு வேலைக்காரன், ஸ்லேவ் ஆஃப் எனிமி, சத்துருடைய வேலைக்காரனாக இருந்தான். தாவீதுக்கு சத்துரு, தாவீதுக்கு எவ்வளவு கோபம் இருந்தா, என்னுடைய பட்டணத்தை சுற்றி எடுத்துட்டாங்க, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய மனைவிகளை, என்னுடைய ஆட்களெல்லாம் கொண்டு போயிட்டாங்க, என்னை கல்லெறியும்படி என்னுடைய ஜனங்களே கூட விட்ட இந்த சத்துருடைய வேலைக்காரன் நீ என்று சொல்லி தாவீது அவன் என்ன பண்ணல, அவனை நெருக்கல, அவனை கொல்லல. அவனும் பயப்படாம தன் நிலையை ஒப்புக்கொண்டான். தாவீது பார்வையில் எப்படி இருந்தான்னா, அவன் ஒரு எளிமையாக காணப்பட்டான். அல்லேலூயா. தன்னுடைய எளிமையுடைய அடிமையாய் வேலைக்காரனாக காணப்பட்டான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. இரண்டாவதாக அதே 13 சொல்லப்பட்டிருக்கு, அவன் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா அதே 13 வாசிங்க. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்வளவுதான் என்று கேட்டதுக்கு அவன், நான் ஒரு அமலேக்கியன் என்று வேலைக்காரன். முதலாவது சொன்னார், எகிப்திலிருந்தும் பிள்ளையானார் சொன்னான். அப்புறம் பாருங்க, 3 நாளுக்கு மேல் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைப்பற்றான். அந்த நிறைய 3 நாளுக்கு முன்னாடி வியாதிப்பட்டு கொடுத்தாங்க. அவன் எஜமான் என்ன பண்ணான்னா, வியாதிப்பட்டவன வாட போய் நம்ம தேசத்தை சுகமாய்க்கலாம் என்று சொல்லி அவன் கொண்டு போகவும் சுகப்படுத்தவும் அவனுக்கு விருப்பம் இல்லை. அடிமை தான் கொடுத்தா ஒரு அடிமை வாங்கிக்கலாம். அந்த ஆத்மா கொடுத்து அவனுக்கு மதிப்பு இல்லை. அவனுடைய உழைப்பு குறித்து அவனும் ஒரு போராடுறவன். அவனும் போய் யுத்தம் பண்ணிட்டான். ஆனா அதெல்லாம் அப்படியே அவன் வியாதியாய் அவன் அங்கேயே விட்டுட்டான். விட்டுட்டு சொல்லப்படுது, கைவிடப்பட்டான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. அவன் யாரா, சத்ருனால உபயோகம் பண்ணப்பட்டவன். அதாவது சத்ருவுடைய வேலைக்காரனா இருந்தவன். அவன் வந்து வியாதிப்பட்டவன், அவன் கைவிடப்பட்டவன். 14 பாத்தீங்கன்னா சொல்லுவான், நாங்கள் கிரேக்கியருடைய தென்புறத்திலும் யூதாவுக்கு அடுத்த எல்லை மேலும் காலேபனுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகி அக்னினாலே சுட்டு போட்டோம் என்றான். பாருங்க, அந்த சத்ருக்கு சிக்லாகா யாரு இருக்கிறா சொல்ல மாட்டீங்களா? சிக்லாக யாரு இருக்கிறா? ஆகிய குடும்பம் இருந்தது.
அவன் தாவீதே சொல்றான், சிக்லாகை நாங்க என்ன பண்ணோம், போய் சுட்டரித்தோம். பிள்ளையாண்டான வாலிபன் அவன் சத்துருவுக்கு எல்லாத்தையும் தாவீதுடைய காரியங்கள்லாம் கொள்ளடிக்க அழிக்க உறுதுணையா இருந்தான். அந்த சத்துரு என்ன பண்ணா, அவன் உபயோகப்படுத்தி விட்டான். பிசாசு எப்படின்னா உபயோகப்படுத்துறதுக்கு தான் உபயோகப்படுத்துவான். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணி போடுவான். திருடவும் கொல்லவும் அழிக்க அப்படின்னு வரான் பிசாசு. அவன் என்ன பண்ணான்னா அவன் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். நாமத்தை பயன்படுறான். அப்போ பாருங்க, அவன் தாவீது இதெல்லாம் கேட்ட உடனே ஓஹோ நீயும் ராதா அப்படி ஒண்ணு கேட்கவில்லை. அவன் தாவீது என்ன பண்ணான், அவன் நிலையை அறிக்கை பண்ணிடலாம் உண்மையாக கேட்டான். அவன் கேட்டு என்ன சொல்றான், ஒரு தருணம் கொடுக்குறான். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா தருணம் ஊசியம் வாசிங்க 15 வருஷத்தை நான்கு காரியங்களை பார்க்கும் வசனத்துல அவன் சொல்றான், don't kill me, என்னை கொன்று போடாதீரு, forgive me, என்னை மன்னித்திரு. ஹல்லேலூயா. அது பீஸ் வித் டேவிட், தாவீதோடு ஒரு சமாதானம். என்னை முதல்ல கொன்று போடாத, என்னை கொன்று போடாத. அவன் சொல்றான், என்னை கொன்று போடுறது மாத்திரம் இல்லை, என்னை மன்னிச்சிரு. என்னை நான் உன்னுடைய சிக்லாக்ல போய் நான் செய்ததெல்லாம் எனக்கு மன்னிச்சிரு. நீ உன்னோடு கூட என்ன சமாதானமா என்ன வைக்க சொல்லி பீஸ் வித் டேவிடா மாத்தினா. அது மாத்திரம் இல்ல, கூட்டி கொண்டு போவேன், நிச்சயமா நான் கூட்டி கொண்டு போவேன். அது என்ன காட்டுதுன்னா பார்ட்னர்ஷிப் வித் டேவிட். நான் உன்னோட ஒரு ஆளா வந்துடுறேன், நான் கூட வரேன், நான் கூட கூட்டு போய் காட்டுறேன் என்று சொல்லி அவனோட கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அவனோட ஒரு பங்குள்ளவனாக வந்துட்டான். அவனோட மூணாவது பாத்தீங்கன்னா அவனோட கூட பாத்தீங்கன்னா போஷன் வித் டேவிட், ஆசீர்வாதத்தின் பங்காக மாறிட்டான். போய் எல்லாத்தையும் அவங்க அழித்து சுட்டரித்து 24 மணி நேரம் அவங்க போராடி அவன் எல்லாத்தையும் ஜெயித்து வர ஆசீர்வாதத்தின் பங்காச்சு போஷன் வித் டேவிட் ஆனான். நான்காவது பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் டேவிட் ஆர்மி, தாவீதுடைய ராணுவத்துல இணைந்துட்டான். ஹல்லேலூயா. எப்படி இருந்துட்டான்? ராணுவத்துல இருந்துட்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தை நாம எப்படி தெரிந்து கொண்டாருன்னா பிசாசுடைய பிடியிலே இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும், பாவம் செய்யணும் ஓடுவோம். எந்த பாவம் நம்ம கிட்ட வரைய கூடாது. ஏன்னா பிசாசு நம்ம என்ன பண்ண மாட்டான், காரியம் பண்ணவே மாட்டான். ஏன்னா நம்ம யாரும் அவங்களோட கூட நம்ம ஒரு ஆளுதான், கிட்டே வர மாட்டான். ஆனா ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்துல பசுத்தமா வாழணும், ஆண்டவரை விட்டு நாம் வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம தேடி போனோமோ அதெல்லாம் அப்ப கிடைக்கல. ஆனா எதெல்லாம் வாழணும்னு சொல்லி மனம் திரும்பி வந்துட்டோமோ அதெல்லாம் இப்ப இலவசமா வரும், இலவசமா வரும். அதுதான் பிசாசு. ஏன்னா நாம் யார் ஆயிட்டோம்னா தாவீதுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக நம்ம அறிக்கை செய்து அவரோடு கூட அவருடைய பிள்ளைகளாக அவருடைய அப்பத்தை புசித்து நாம் அவரோடு கூட இழந்து போனதை தேர்வு ரட்சிக்கும் அவரோட இணைந்திருக்கிறோம். இப்ப நாம என்ன செய்ய கூட்டமா மாறிட்டோம்னா, நம்ம எங்க சத்துரு வைத்து எதை கர்த்தருடைய ஜனங்களை அழித்தாமோ, கர்த்தருடைய ராஜ்யத்தை கர்த்தருடைய வார்த்தைகளை எதெல்லாம் நம்ம இது பண்ணோமோ விசுவாசத்தோடு சேர்ந்து இப்ப நம்ம யாரை மாத்திக்கிறார் ஆண்டவர் என்றால், இந்த அப்பத்தை ரசத்தை எடுத்து நமக்குள்ள ஆண்டவர் உயிரை தந்து கர்த்தராகிய இயேசுவோடு இணைந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் யுத்தத்தில் போகும்படியாக, அல்லேலூயா, நாம் எதிர்க்கும்படியாக, பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாக, பிசாசு பிடியில் இருக்கிற அந்த காலத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாகும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நம்ம சோதனை வரும். இன்னைக்கு ரொம்ப விளையாட்டா இருக்கிறாங்க, எல்லாமே என்னங்க எல்லாரும் இருக்கு. இல்ல, நாம் வித்தியாசம் உள்ளவர்கள், நாம் அறிக்கை பண்ணப்பட்டவர்கள். எவன் ஒருவன் தன் பாவத்தை மறக்கணும், வாழ்வுடையவன் அறிக்கை செய்து விட்டுவிடணும், இரக்கத்தை பெறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், நாம் அவரோடு கூட பங்கு இருக்கிறது. நாம் யாராக மாறிவிட்டோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த யுத்தத்திற்கு நாமும் ஒரு பங்காளியாக ஆகிவிட்டோம். அவருடைய வரப்போகிற ஆண்டவருடைய ஆளுகையில ஒரு பங்குள்ளவராக இருக்கிறோம், ராஜ்யத்திலே பங்குள்ளவராக இருக்கிறோம். கர்த்தர் ஹல்லேலூயா. இந்த அடிமையாக வேலைக்காரனாகிய
புறஜாதியாக இவனுக்கு அந்த ஸ்லாகியத்தை கிடைத்தது போல நமக்கு அந்த ஸ்லாகியத்தை கிடைத்திருக்கு. இந்த ரட்சிப்பு யாருக்கு? யூதருக்கு மாற்றக்கூடிய இந்த ரட்சிப்பை புறஜாதியாகிய நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நம்மை நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். அதுவும் எதற்காக இருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவோடு இணைந்து பிசாசை ஜெயிக்கும்படியாக, வருகிற சோதனை ஜெயிக்கும்படியாக, உலகத்தில் எந்த சாதனையை இயேசு கிறிஸ்து நாமத்தால் எடுத்து முன்னேறி செல்லும்படியாக, இந்த உலகத்தில் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவங்க, நாம் கர்த்தரோடு இணைந்து இருக்கிறவங்க, நம்மை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் காண்பித்து முன்னேறி சொல்லும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகினால் நாம் ஏதோ ரட்சிக்கப்பட்டங்க அப்படின்னு வாழ்றதுக்கு வாழ்க்கை இல்ல. ஒவ்வொரு நாள் நாம் யுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடக்கூடாது, எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லுது. எமனை விடுக்கலான்னு கெஞ்சிக்க சிங்கம் பொழுது நீங்க போகும்போதே உங்களுக்கு தெரியும், சோத்திரமணிக்கே ஜபத்தோட போகணும், செய்யணும். எந்த காரியம் செய்ய உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது கர்த்தர் நடத்துறாரா, கர்த்தர் கொண்டு போறாரா, கர்த்தர் செய்கிறாரா என்று உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்க காரியங்களை செய்வீங்க. கர்த்தர் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாமே கர்த்தரோடு இணைந்து போகணும். ஏனென்றால் சத்துரு வெள்ளமோடு வரும்போது உங்களோடு இருக்கிற ஆவியானவர் தான் ஜெயக்கொடியாக. ஹல்லேலூயா. ஜெயக்கொடி. நமக்கு இந்த உலக சொந்தமே கிடையாது. இந்த உலகம் நமக்கு நம்பிக்கையே கிடையாது. நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நமக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது, கிறிஸ்துவின் ஜீவன். ஹல்லேலூயா. இந்த கர்த்தரை நாம் பற்றி கொண்டு இந்த எப்படி இந்த அடிமை கர்த்தரிடத்திலே வந்தது போல இன்று இந்த அப்பத்தை புசிக்க வந்த நீங்க ஒரு உணர்வோடு நாம் எல்லாரும் உணர்ந்து, நான் தேவனுடைய அவர்களை பிழைத்திருக்கிறேன், அவர்களை நிலைத்திருக்கிறேன், அவர் என்னிலே இருக்கிறார், அவரோடு சொல்லி நான் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். இன்னும் எங்கெல்லாம் சாத்தான் பிடித்து வைத்திருக்கிறானோ அந்த ஜனங்களெல்லாம் நான் ஆண்டவரோடு கூட இணைந்து யுத்தம் பண்ணி அந்த காலம் இருக்கிற அந்த மக்களை இந்த ஆச்சரியமான ஒளியை கொண்டு வரும்படியாக கர்த்தரை கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக. இன்னைக்கு எல்லாம் கேட்கவே முடியலங்க. பேய்க்கு ஆரம்பம், பேய்க்கு ஆரம்பம் மதிக்கவே மாட்டேங்குது, மதிக்கவே மாட்டேங்குங்க. ஏன்? முழங்கால் ஜெபம் இல்ல. ஜெபிக்கிற மனுஷன் பார்த்தா பேய் ஓடும். பரிசுத்தம் இல்ல. பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷன் பார்த்தா விழும், ரோட்ல விழும். இன்னைக்கு இல்ல. பெந்தகோஸ்து மக்கள் அதெல்லாம் கிடையாது. அப்படியே போவோமா, காலியா போமா, சண்டையா முடிச்சுமா, என்ன பீஃப் வாங்கலாமா, மட்டன் வாங்கலாமா, சிக்கன் வாங்கலாமா, இல்ல வாங்கலாமா, சமைக்கலாமா. சில வீட்டுல காசு கொடுப்பாங்க, காசு கொடுத்து பார்க்கலாம் பண்றாங்க. இது போதுதான் நமக்கு வந்து சில சிரிக்கிறது பார்த்து சிரிக்கும் போது பாருங்க மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நாம் நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம், நம்ம இயேசு எப்படி நமக்கு அபிஷேகம் பண்ணிருக்காரு தெரியுமா? யோவான் ஸ்நானம் ஜலத்தினால்தான் நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆனா நாம் எடுத்த ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும். ஹல்லேலூயா. அவனை யோவான் ஸ்நானமே எடுத்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தது. நாம் எப்படி இருக்கோம்? நமக்குள்ள அக்கினி இருக்கிறது, நமக்கு அபிஷேகம். போற இடத்துல நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? இவன் எப்படி இருக்கிறான்? தட்டுத்தோடா இருக்கிறானா? இவன் எப்படி இருக்க? துக்கத்துல இருக்கிறானா? வியாதியில் இருக்கிறானா? பிசாசு பிடியில் இருக்கிறானா? அங்க சொல்லணும் இயேசு கிறிஸ்து குறித்து. ஹல்லேலூயா. இன்று நீ மரித்தா எங்க போவ? நான் மரித்தால்தான் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இன்று நீ மறந்திருந்த இந்த நிலைமையே உன் பாவம் என்று சொல்லி அவனோட பேசும். இன்னைக்கு இயேசு அதுப்பா. இயேசு உனக்கு ஜீவனை தருவார், இயேசு உனக்கு விடுதலையை தருவார், இயேசு உனக்கு வாழ்வை தருவார், இயேசு உன்னை வாழ வைப்பார் என்று சொல்லி அவன் என்ன பண்ண முடியும்? தெய்வம் உங்களுக்குள்ள அந்த ஜீவன் இருந்தால்தான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். உங்களுக்கு ஜீவன் எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை கர்த்தர் கொடுப்பார். அவன் வந்து ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, சொல்லும் போது அவன் ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, அவன் எப்படி வந்தான்? கைவிடப்பட்டவன், ஆனா கை கொடுக்கப்பட்டான். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவனா எப்படி வனத்துல விட்டு போயிட்டாங்க, அவனுக்கு சாவட நன்மை விட்டு போயிட்டாங்க. வனாந்தரம் ஒரு ஆள் வர முடியுமா? அவன் நினைச்சு பார்த்துப்பான், யாரும் வருவாங்க? யாருமே இல்ல. ஆனா ஆண்டவர் தாவீது அங்க போக முடியும், கதை செய்யறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை கிடைத்தது, ஜீவன் இல்லாதவங்களுக்கு ஜீவன் திரும்ப கிடைத்தது, வாழ முடியாது அவ்வளவுதான் நினைச்சவனுக்கு அவனுக்கு வாழ்வு கிடைத்தது, ஆரோக்கியமற்ற அவனுக்கு ஆரோக்கியம் கிடைத்தது, சுகம் இல்லாம பலனவனுக்கு அவனுக்குள்ள பலன் வந்தது. ஹல்லேலூயா. அடிமையா இருந்தவன் தாவீது குடும்பத்திலே சேர்ந்தான். இப்போ அவன் ரட்சிக்கப்பட்டான். எதற்காக? மற்றவங்களை ரட்சிக்கப்படி போகிறான். ஹல்லேலூயா. இவன் கொண்டு ஒண்ணுமே செய்யல, யூஸ்லெஸ் போட்டு போயிட்டான்.
ஆனால் இவனை அவன் உயிர்ப்பித்தார், இவனை எழுப்பினார், இவனை பலப்படுத்தினார், இவனுக்கு ஆகாரத்துக்கு உயிர் திரும்ப வந்தது. இப்போது எழுந்து தாவீதோடு இணைந்து ரட்சிக்கப்படி புறப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்பட்டது, காப்பாற்றப்பட்டது, பிழைத்தது எதற்காக? இன்னும் என்னுடைய எஜமான இடத்துல, என்னுடைய பழைய பாஸ் பிசாசத்துல அடிமையில இருக்கிற அவங்களை மீட்கும்படியாக என்னை அவர் பலப்படுத்தி இருக்கிறார், என்னை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். நான் இயேசுவோடு இணைந்து போய் அவனை விடுதலையாக்க வேண்டும் சொல்லி புறப்பட்டு போய் யுத்தம் செய்து விடுதலையாக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் போய் வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தனியாக இருந்தான், பிசாசாகிய எதிரி சத்துனோடு இருந்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு ஏஞ்சலை போல தாவீதை அனுப்பினார். அவனை ஆண்டவர் விடுதலையாக்கினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனை திரும்பியும் ஆண்டவர் அவனை வாழ வைத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்துல ஒரே ஒன்றுதான் give you one more chance. ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு மறுபடியும் நமக்கு ஒரு தரத்தை கொடுக்கிறார். அவனுக்கு மறுபடியும் ஒரு தரத்தை கொடுத்தார், மறுபடியும் நமக்கு ஒரு தரத்தை கொடுக்கிறார். கர்த்தரோடு இணைந்து கொள்ளுவோம், அவருடைய அப்பத்தை புசித்து உயிரடைவோம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த யுத்தத்திலே கலந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட வந்து யுத்தம் பண்ணுவாராக. சத்துருவை, இந்த சத்துருவாகி பிசாசை சீக்கிரமாக தன்னுடைய பாதத்தை கொண்டு நசுக்க போறார் சமாதி தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக மகிமைப்படுத்துவோமா? ஆமென். எதிர்த்து பெற்றுக் கொண்டீங்க. அறிக்கை செய்தான். தன்னலே ஒப்பு கொடுத்தான், வாழ்வு பெற்றான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவது இரண்டாவதாக எழுந்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 21 அதிகாரம். நீங்கள் 1 6 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21 அதிகாரம் வாசிங்க. 1 வாசிங்க. தாவீது கோபிலிருக்கிற ஆசாரியனாக அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உன்னோடு கூட வராமல் நீ ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டார். தாவீது அவன் உங்களுக்கு தெரியும், சவுலுக்கு பயந்து அவன் தனியாக அவன் வாழ்க்கையில ஓடி வரும்போது ஆசாரியன் அவனை கண்டு பார்க்கலாம். அவன் தனியாக வருவதை பார்க்கலாம். கர்த்தர் மகிமையாக. இப்போது தாவீது அந்த அமெரிக்கை பார்த்து, ராஜா ஒரு காரியமா நேரம் இல்லை, நான் சொல்ற காரியமா என்ன அனுப்பி இருக்கிறாரு, அதனால நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனிடத்த சொல்லும் போது, இப்போது உன்னுடைய கையில இருக்கிறது எனக்கு தா, 5 இருந்தாலும் பரவாயில்ல, 5 அப்பமான ஏதாவது தா என்று அவன் சொல்லும் போது, ஆசாரியன் அவன் பிரயோகமாக சொல்லுகிறான், பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை, வாலிப ஸ்திரீகளோட மாத்திரம் போவதுதான் கொடுப்பேன் என்றான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. பாருங்க, தாவீதுக்கு அங்க ஒரு அப்பம், தேவ சந்தையில் ஒரு அப்பம் கொடுக்கப்பட்டது. தாவீதுடைய வாழ்க்கையில யாருக்கு போய் வரான், அவன் வாங்கி தந்து கேட்கான், 5 அப்பமாவது இருக்காரா? அவன் சொல்றான், இருக்கு, நான் யாருக்கு தருவேன்? நான் சுத்தமா இருக்கிறியா, உனக்கு நான் அந்த அப்பத்தை தருவேன். அல்லேலூயா. ஆசாரியர் மாத்திரம் புசிக்கிறது, யாரும் புசிக்க கூடாது. ஆசாரியர் மாத்திரம் புசிக்கிற அப்பத்தை அவன் புசிக்கும்படியாக அவன் என்ன பண்ணான், அவன் அந்த தருணத்துல அவன் கேட்கும் போது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. கம்யூனியன் அவன் சொல்றான், ஆமா நான் பசுத்தமா இருந்தேன், நான் எந்த தவறும் செய்யவில்லை, 3 நாளாக நான் பசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி அவனிடத்துல அவன் சொல்லும் பொழுது, அடுத்த வருஷம் சொல்லுகிறது, ஆசாரியன் தாவீதுக்கு பிரயோஜனமாக பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையிலே இல்லை என்று சொல்லி, வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்று சொன்னான். தாவீது ஆசாரியன் பிரயோஜனமாக நான் பொறுப்பட்டு வரும்போது முன்னே ஒன்றும் எதுவுமே பண்ணாம ஸ்திரீகளுக்கு விலகி இருந்தேன், வாலிபருடைய அசுத்தமும் சுத்தமாக இருக்கிறேன். இன்றைய தினம் வேற அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். அப்போது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூகத்தின் அப்பம் அங்கே இராதபடினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுத்து கொடுக்கப்பட்டது. நாளிலே அதற்கு பதிலாக சூடாக வைக்கப்பட்டது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. பாருங்க, இந்த அதிகாரத்தில் நீங்க 1 6 வரைக்கும் பார்த்தா அந்த அப்பத்தை அவன் புசித்தான். அந்த அப்பத்தை புசித்த உடனே அதுக்கு தகுதி என்ன அப்படின்னா அவன் சொல்றான், நான் பரிசுத்தமா இருந்தேன். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிற நாளில நாம் எப்படி புசிக்க வேண்டும்னா, நாம் அபாத்திரமான அல்ல, பாத்திரமான புசிக்க வேண்டும். தன்னை தானே நாம் சோதித்த பின்புதான் புசிக்க வேண்டும் போல தாவீது சொன்னான். ஆனா நியாயப்பிரமாணம் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அப்பத்தை புசிக்க கூடாது. ஆசாரியன் புசிக்கிற அப்பத்தை எந்த மனிதனும் புசிக்கவே கூடாது. நியாயப்பிரமாணம் பிரகாரம் செய்யக்கூடாது. லா மோசஸ் பிரகாரம் இதை புசிக்கூடாது. ஆனாலும் தாவீது அங்க போய் கேட்டபோது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் அந்த கம்யூனியன் அப்படியே இணைந்துட்டான். அவங்க அந்த ஆசாரியனுடைய அந்த அப்பத்தோட அவன் இணைந்தவனாய் காணப்பட்டான். அவன் இணைந்து மாத்திரமல்ல, அந்த அப்பத்தை எடுத்த உடனே அவனுக்குள்ள என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, ரிமெம்பர் தி கில்லிங் ஆஃப் கோலியாத். அவன் கேட்கிறான். நீங்க அடுத்த வசனத்தை நீங்க அடுத்த வருஷம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, தாவீது அமலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியாலும் பட்டயம் இல்லையா? ராஜா காரியமா அவசரமாய் வந்தனாலே என் பட்டயத்தையும் என்னுடைய விரும்பம் கொண்டு ஆயத்தப்படுத்தல சொல்லி அவனை கேட்கும் போது அது சொல்றான், நீ ஏழே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தேனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ இப்போது பின்னாக ஒரு புடைவிலே சுருட்டி வைத்திருக்கிறேன். அதை நீர் எடுத்துக்க மனதாக எடுத்துக்கொண்டு போம். அது எல்லாமே வேறு ஒன்றும் இங்கே இல்லை என்றான். அப்போது தாவீது அதற்கு நிகர் இல்லையே, அதை எனக்கு தானம் என்றான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நான் இங்கே சொல்லுகிறேன் பாருங்க, அவன் ஆண்டவர் அந்த அப்பத்தை அவன் புசித்து அவன் அந்த அப்பத்தோடு தன்னை அவன் சொன்னான், நிறைய கம்யூனியன் பண்றான். நான் பசுத்தமா இருக்கிறேன், நீங்க தரலான்னு சொல்லி கம்யூனியன் பண்ணி அதை எடுத்த போது அவனுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா ஒரு பலம் வந்து அவன் கேட்க பட்டயம் வேணும். தாவீது கொண்ட பட்டயத்தை காட்டுறாங்க. எப்படி இருக்க முடியும்? தாவீது சவுலை இந்த பெலிஸ்தனாகிய அந்த கோலியாத்தை கொண்ட பட்டயம் இருக்கு சொல்லும் போது எப்படி இருக்கும்? ஜெயம் எடுத்த, அதாவது தேசமே இஸ்ரவேல் தேசமே பயந்த ராஜாவுக்கு எல்லா தினமும் பயந்த நிலையில தாவீது போய் அவனை கொன்று அந்த பட்டயத்தை எடுத்து அந்த பட்டயம் இருக்கு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு உயிர் பிச்சு வந்துச்சு. அல்லேலூயா! அவனுக்குள்ள ஒரு பலன் வந்துச்சுங்க. தாவீது took back the glory of life. அல்லேலூயா! எந்த பட்டயத்தை கொண்டு ஜெயம் எடுத்தான் அந்த பட்டயத்தை திரும்பி அவன் எடுத்துக்கொண்டான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வாசிப்பீர்களா? நான் சொன்னேன், அவன் உயிர் அடைந்தான். யாருடையவன் என்று சொல்லப்பட்ட நீங்க 1 சாமுவேல் 17:55 நீங்க வாசிப்பீங்கன்னா, 1 சாமுவேல் 17:55 நீங்க வாசிங்க. தாவீது பெலிஸ்தருக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாதிபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் பிள்ளையாண்டான், யாருடையவன் என்று அவன் கேட்கிறான். யாருடையவன் பாய்வான். அதே மாதிரி நீங்க தொடர்ந்து நீங்க 56, 58 பண்ணா யாருடையவன் கேட்கிறோம். இப்போ இப்படி யாருடையவன் கேட்டு ஃபேமஸான தாவீது அவன் என்ன பண்ணான்னா, கோலியாத்தினுடைய கத்தி எடுத்து கோலியாத்தையே கொன்றான். அது நாமக்கு மேல 51 நீங்க வீட்டுக்கு வாசிக்கலாம். 51 ஆகையால் தாவீது பெலிஸ்து நண்டைய ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதன் உறவில் இருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்போது தங்கள் வீரன் செத்து போன எல்லாரும் ஓடி போனாங்க. அல்லேலூயா! அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அங்க எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கு அவன் பெலிஸ்தர் வெட்டின தலையை கையில் எடுத்துட்டு வருகிறார். கர்த்தர் நாமத்துக்கு நான் சொல்ல அந்த குறிப்பு மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். தாவீது அவன் விடாய்த்து போய் துரத்தப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு ஆசாரத்துல அந்த அப்பத்தை கேட்டு அதை பசுத்தமாகி கொண்டு அதை புசித்த உடனே அவனுக்குள்ள ஒன்று தோணுது, நான் வெறுமையா இருக்கிறேன், நான் ஒண்ணுமே இல்லை, இப்போ வெறுமையா இருக்கிறேன், திருப்பி இப்படிதான் போகணுமா, என்ன தற்காத்து கூட ஒண்ணுமே இல்லையே, நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லும் போது அவன் கேட்கும் போது பட்டயம் இருக்குன்னு சொல்லும் போது அந்த பட்டயத்தை அவன் எடுத்த உடனே அவனுக்குள்ள அந்த பழைய ஆவிக்குரிய அந்த வீரம் வந்துச்சு. அல்லேலூயா! அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, தாவீது எடுத்து பாருங்க, அந்த பட்டயத்தை கையில அவன் போற வழியில ஒரு ராஜா தப்பி மாட்டிப்பான், பைத்தியக்காரமா நினைச்சு தப்பிச்சு வந்துவான். அவன் வந்த உடனே அவன் வீட்டாரெல்லாம் அவன் சந்திக்கிறாங்க. கோலியாத் பட்டயத்தோட இருக்கிறான். அல்லேலூயா! தாவீது கோலியாத்துடைய
பட்டயத்தோடு இருக்கணும். அப்ப பாக்குற மனுஷன் அந்த பட்டயத்தை பார்க்கணும். இதை கொண்டுதான் நம்ம இஸ்ரவேல் தேசத்தை ரட்சித்தவர். ஹல்லேலூயா. இதை கொண்டுதான் இஸ்ரவேல் தேசத்தை ரட்சித்தவர். இது இந்த தாவீது தான் சவுல் கொண்டுதான் 1000 தாவீது கொண்டு 16 சொன்னவர் சொல்லி சத்துமே பெலிஸ்தரை அறிக்கை செய்வாங்க. இந்த பட்டயத்தை பார்த்தோம்னா எல்லாரும் நம்மோடு கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த திருவிருந்தினை பசுகளோடு எடுத்து ஆயுதத்தோடு எடுத்து அப்பத்தை புசிக்கும் போது கர்த்தர் உனக்கு திரும்பவும் உன் ஜெய வாழ்க்கையை தருவார். ஹல்லேலூயா. நீ ஜெயாலியா உன்னை மாற்றுவார். நீ எல்லாமே போயிட்டு நினைக்காத, இனிமேல் உனக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். இது வரைக்கும் யாருமே என்னை வந்து சேரலுங்க, இனிமேல் கர்த்தர் ஆட்களை சேர்ப்பார். ஹல்லேலூயா. இனிமேல் உன்னை கொண்டு போவார். அவருடைய அழைப்பு, அவருடைய வார்த்தைகள், அவருக்கு சொன்ன காரியங்கள் படிப்படியாக நிறைவேறும். ஹல்லேலூயா. தாவீது அதுக்கப்புறம் சோர்ந்து போகவே இல்லை. கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்தவன் முன்னேறி சென்று போய்கொண்டே இருந்தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அந்த ஆசாரியனே அவன் சொல்லுவான், பார்த்து 1 சாமுவேல் 28:14 உண்மை உள்ளவன், கனம் உள்ளவன். தாவீதுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தான். இப்படியாப்பட்ட ஒரு குற்றமற்ற இன்னசென்ட் மேன் என்று சொல்லப்படுற சாட்சியை பெற்றான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவனுக்கு நியாயப்பிரமாணத்தில் அவனை அடிச்சு போடல. நீ எப்படி ஆசாரம் செய்யாத காரியத்தை செய்தாய் என்று சொல்லி அவனை அடிச்சு போடல. ஆண்டவர் உண்மையை பார்த்தார், ஆண்டவருடைய நிலையை பார்த்தார், ஆண்டவருடைய பசுத்தை பார்த்தார். அந்த அப்பத்தை எடுத்து அவனை திருப்பி மீண்டும் வாங்க ஜெயவலியா கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் நாமத்துக்கு மேம்படாதார். இந்த சம்பவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை சொல்லியிருப்பார். அந்த காரியத்தை காண்பித்து நான் ஜெயவலியா கலந்து போகிறேன். இதே சம்பவத்தை நீங்க மத்திய 12ஆம் அதிகாரம் 1 2 3 4 5 வருஷத்தை வாசிப்பீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பாருங்க, வாசிங்க. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர்களில் போனார். அவருடைய சீஷர் பசியாய் இருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது செய்து நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசையை தவிர வேற ஒருவரும் ருசிக்காத தேவ சம்பந்தத்தின் அற்புதங்களை தானும் தன்னோடு இருந்தவரும் ருசித்தாங்களே என்று சொல்லி, அன்றையும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்விடாமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றம் இல்லாது இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்தில் பெரியவங்க இருக்கிறார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக சீசர்கள் பசியா இருந்த நேரத்துல அதை சொல்லுகிறார். அவர் சொல்லிட்டு அவங்க சாப்பிட விட்டுட்டார். தாவீதுக்கு வந்து அதான் சொல்லுகிறார். அது மாத்திரம் என்ன சொல்லுவாருன்னா, நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுல நிறைவேற்றே வந்தேன்னு சொன்னவர். அப்படியேப்பட்ட மனுஷன் நீங்க தொடர்ந்து இந்த வசனத்தை நீங்க 9 இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா, தேவாலயத்துல ஒரு மனுஷன் சும்பின கைவுடையவா இருப்பான். அப்ப அவர் ஓய்வு குணமாக்குவாரா என்று குற்றம் கண்டுபிடிக்கும்படி அவங்க பார்த்தாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒரு ஆடு குழியில் இருந்தால் நீங்க உங்க ஆடு குழியில் எடுக்காது இருப்பீங்களா என்று சொல்லி அவனை எழுப்பி வச்சு உன் கையை நீட்டு என்று சுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. ஓய்வு நாளிலே செய்யக்கூடாததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். ஏன் தெரியுமா? அவன் ஆலயத்துக்கு வந்திருந்தான். ஆலயத்துக்கு அந்த சும்பின கையுடையவன் வந்து அவன் வெக்கத்தை பார்க்கல, அவன் நிலையை பார்க்கல. சும்பின கை இருந்தது பாவத்தை குறிக்கும், சும்பின கை இருந்தது குறைவை குறிக்கும், சும்பின கை இருந்தது அவமானத்தை குறிக்கும். ஆனால் அவன் எதுவுமே பண்ணல. எங்க வந்தான்னா ஆலயத்துக்கு வந்தான். அந்த ஆண்டவராகிய இயேசு நாளைக்கு வா அப்படின்னு அனுப்பல. வந்த அவன் நிலை எப்படி வந்தாலும் தெரியல, ஆனால் ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு எந்த மனிதன் அவன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறானோ, கர்த்தர் சட்ட திட்டங்களை பேச மாட்டாங்க. சட்ட திட்டங்களை பேசுறாங்க. ஸ்ரீகளுக்கு வந்து வீட்டுக்கு தூரமா இருந்தா ஆலயத்துக்கு வரக்கூடாது. இன்னைக்கும் பூந்தமல்ல சபையில சொல்றாங்க, புறா கொண்டு வரணுமா இருக்கும். நல்லா சொல்றாங்க. எனக்கு தெரியும் அந்த மாதிரி இன்னும் நடக்குது. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் இல்லை. கர்த்தர் ஆலயத்துக்கு வருகிற தம்முடைய சமூகத்தினாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை குறித்து அவனை பார்த்து நாளைக்கு வாப்பான்னு சொல்லல. அவன் நல்லா எப்படி இல்லை, ஆனா அன்னைக்கு அவன் தான் ஆலயத்துக்கு எத்தனை வருஷமா தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் முக்கியத்துவத்தை எது கொடுத்தா நியாயப்பிரமாணத்தை கொடுக்கல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதை சுட்டி காட்டு நியாயப்பிரமாண காலத்துல தேவ வீட்டுல செய்ததை காட்டிலும்
ஓய்வு நாள்ல பசியா இருக்கும் சாப்பிடலாம், ஆடு தூக்கி விடலாம், குழியில இருந்து தூக்கி விடலாம்னு சொல்லி குழியில இருந்த அந்த சூம்பின கையை ஆண்டவர் தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. அவன் குழியில இருந்த அவனுடைய நிலைமை அதை யாரும் தூக்கி விட முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை குழியில இருந்த ஆடை போல அவனை பார்த்தார், அவனை தூக்கி விட்டார், சுகமாக்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். கர்த்தருடைய மகிமை. தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு மனிதன் கர்த்தரை தேடும் போது ஆண்டவருக்கு அவரை பாட அவரை ஆராதிக்க ஆசையா எவ்வளவு முக்கியத்துவத்துக்கு ஓடி வந்து அவரை ஆண்டவரை உயர்த்துகிறானோ அவனுக்கு எந்த குழி வெட்டினாலும் வெற்றவனா விழுவதோ அவன் விழ மாட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை தூக்கி விடுவார், ஆண்டவர் அவனை நீட்டபடி செய்வார், ஆண்டவருடைய குறைகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு அது எதை குறிக்கிறதுனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அப்பத்தை குறித்த தாவீதுடைய வாழ்க்கையில அவனுக்கு கிடைத்தது அந்த வெற்றியின் பட்டயம். அவன் வாழ்க்கை வெற்றியாகவே போயிருது. நியாயப்பிரமாணத்தின்படி அவன் தண்டிக்கப்படவில்லை. இங்க புதிய ஏற்பாடுல இயேசு அதையே கோட் பண்ணி நியாயப்பிரமாணத்தில் ஒரு சுப்பிய கையோடு குறைவுள்ள மனிதனை கர்த்தர் அவனை குணமாக்கி எல்லாரும் முன்பாக ஆண்டவர் அவனை எழுப்பி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? ஓ ஹல்லேலூயா. தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறார். நீங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியல. முதலாவதாக நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பத்தை புசிக்க அந்த மனிதன், அவன் அடிமையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயிர் வந்தது, உழைத்தான், வாழ்வு கிடைத்தது, கர்த்தர் அவனுக்கு பங்கு கிடைத்தது. அவனோட ஜெயாலி கூட்டத்திலே கர்த்தர் சேர்த்துக் கொண்டார், தாவீது குடும்பத்தில் சேர்த்துக் கொண்டார். இரண்டாவதாக அது அவனுடைய கன்ஃபெஸ், அவன் அழிக்கப்பட்டது நிமித்தமாக அவனுக்கு வாழ்வு கிடைத்தது. இரண்டாவதாக கம்யூனியன், அப்பத்தை புசிக்கிற நமக்கு மீண்டுமாக வெற்றியை கர்த்தர் நமக்கு தருவார். இன்னைக்கு சொல்லுங்க, இனி நான் ஒருவேளை தோத்து போயிருக்கலாம், நஷ்டப்பட்டிருக்கலாம், இழந்து போயிருக்கலாம். இப்போ அப்பத்தை அசத்தை புசிக்கிற வாழ்க்கையில திருமணங்கள் பெற்றுக்கொள்வேன், வெற்றி பெறுவேன். ஹல்லேலூயா. பிசாசை எதிர்ப்பேன். எனது ஆண்டவர் வசனமாகிய பட்டயத்தை கையில கொடுத்திருக்கிறார், ஆவி எனக்குள்ள இருக்கிறது என்று நீங்கள் உற்சாகத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் உங்களை கண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சுத்தமா இருக்கிறார். கர்த்தர் வேண்டாதாக ஜெபித்து திருவந்துக்கு ஆயத்தப்படுத்துவோம். கடைசியாக நாம் ஜெபத்துக்கு செய்திக்காக நாம் ஜெபிக்கும். கர்த்தர் வேண்டாதாக எல்லாரும் ஆயத்தத்தோடு அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே என்னை மதத்தினாலே கழுவும் என்று சொல்லி இந்த வழியில